ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபைல் ஸ்டெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்பி, அதாவது நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க, நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் முடியாத மாணவர்கள் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இது 31/10/2025 முடியுது. இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணது ஆல்ரெடி 25/6 ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் பல ஸ்கூலில் இதை பசங்களுக்கு தெரிவிக்கலை. அது தெரிவிக்காத பிரச்சனைனால கவர்மெண்ட் சைட்லேருந்து இப்போ ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தோன்னே, இப்போ கடைசி நாளில் ஒரு 5 நாளாக ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இதை பண்ணி ஆகணும், எல்லாம் முடிச்சு கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான ஆடியோ பாருங்கள். அப்படி என்ன அந்த 6 பாயிண்ட் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த 6 பாயிண்ட் தான். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஓடிஆர் எண் பதிவு செய்தவர்கள் மட்டும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2வது பாயிண்ட் பாருங்கள். ஏற்கனவே ஓடிஆர் எண் பெற்றவர்கள் என்எஸ்பி இணையதளத்தில் கல்வி உதவிக்கு நேரடியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓடிஆர் எண் கிடைக்கப்பெறாத மற்றும் புதிதாக விண்ணப்பிப்பவர் என்எஸ்பி இணையதளத்தில் கண்டவாறு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு 3வது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும், அந்த ஓடிஆர் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கடந்த ஆண்டு பதிவு பண்ணவங்க ரெனியூவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் 6வது பாயிண்ட் பாருங்கள். ஓடிஆர் எண் பாஸ்வேர்டு கிடைக்கப்பெறும். இந்த ஓடிஆர் எண் பயன்படுத்தி கல்வி உதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு. ஆனால் அந்த ஆசிரியர் அவங்களுக்கு கொடுத்த ப்ரெஷர் காரணத்தினால இது முடிச்சிடல, நீங்கள் ஓடிஆர் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கொடுத்த மொத்தம் 6 பாயிண்ட்லேயுமே 6 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே ஏன் இப்போ பண்ண முடியல? ஏன்னா இப்பதான் அதுக்கு கிடைச்சது ஈவினிங், அதனால தான் அனுப்பி விட்டுருங்க. இந்த பிடிஎஃப்ல உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்கள்ட்ட காமிச்சாலே அழகா அவங்க பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? ஓடிஆர் வந்தோடனே உன்னோட ஃபில் ஆனதுன்னு அர்த்தம் இல்லை. ஓடிஆர்ங்கிறது நீ ரிஜிஸ்டர் பண்ணிருக்க, அவ்வளவுதான். அந்த ரிஜிஸ்டருக்கு அப்புறமா உன்னுடைய பேரு, நீ ஸ்கூல் நேமு, உன்னோட மார்க் ஷீட்டு, ஆதார் நம்பரு, பேங்க் பாஸ்புக் எல்லாத்தையும் நீ அதை அப்ளை பண்ணணும். பேங்க் பாஸ்புக் வரல போய் சேர்ந்தாதான் அது ஸ்காலர்ஷிப் உன்னுடைய அக்கௌண்ட்ல ஏறும். ஓகேவா? ஆசிரியர் கரெக்டாக தான் சொல்லிட்டாங்க. அதனால் பசங்க போயிட்டு ஆதார் போட்டு ஓடிபி கொடுத்து ஓடிஆரும் ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. அந்த ஓடிஆர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாலும் ஒத்துக்கலை. இப்போ இந்த ஓடிஆர் ஏன் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஏன் போகல அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறப்ப இந்த காமிக்குது பாருங்க, ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த ஸ்கீம் இந்த அவங்க பேரண்ட்ஸோட ஒர்க்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லவா? பிடி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லையா, சினி ஒர்க்கர்ஸ்ன்னு இருக்காரு பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். அப்படியும் இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா ஐஓஎம்எஸ் அப்படின்னு இருப்பாங்க, அவங்க எல்எஸ்டிஎம். அந்த 4 மெம்பர்ஸ் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணலாம். மற்ற எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது எலிஜிபிள் கிடையாது. எப்படி சொல்கிறேன்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், மீது எதுவுமே நீங்கள் கொடுத்தீங்கனாலும் நாட்டு எலிஜிபிள்னு தான் வருது. இந்த ஒரு ஸ்கீம், நான் சொன்ன பாருங்கள் இதுக்கு முன்னாடி, ஐஓஎஸ்எல், சினி, பிடி இது கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகி அடுத்த கட்டமே போகும். ஆனால் இது சம்மந்தமாக ஆசிரியர்கள்ட்ட ஸ்டூடெண்ட் கேட்கும்போது, அதுல உனக்கு எலிஜிபிள்னு நீங்க அதை அப்ளை பண்ண ஓகே ஆயிட்டே இருந்ததுன்னா பண்ணுங்க. அப்படி இல்ல, அப்படி நாட் எலிஜிபிள்னா நாட் எலிஜிபிள் தான். இதனால நான் ஆசிரியர்களுக்கு குறை சொல்ல, அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும். இதை கொண்டு போய் சேர்க்க ஸ்காலர்ஷிப் அந்த டீம்கிட்ட சரியான இப்போ வழிகாட்டு இல்லையோ என்னமோ எனக்கு தோணுது. ஏன்னா இதில் சில பேர் தான் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. பிடி ஒர்க்கர்ஸ், அதாவது பிடி தொழிற்சாலை ஒர்க் பண்ணுவாங்க. சினி ஒர்க்கர்ஸ், சினிமா ஃபீல்டில் உள்ள குழந்தைகள், ஒர்க் பண்ணுறாங்களே அவங்களோட குழந்தைகள் இருந்தால். அப்புறம் ஐஓஎம்எஸ், எல்சி அண்ட் டிஎம்எம், அதெல்லாம் சுரங்கத்தில் வேலை பார்க்குறாங்களே அவங்க தான் அந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். மற்ற யார் அப்ளை பண்ணாலுமோ நாட் எலிஜிபிள் தான் வருது. இதை மத்திய அரசு கூடிய விரைவில் சரி பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி டேட்டா கொடுக்கணும். அப்போ தான் படிக்கவே முடியாத ஏழை குழந்தைகளுக்கு இது கண்டிப்பாக போய் சேரும்.
மட்டும் இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன் போய்ட்டு ஓடிஆர் பண்ணுறீங்க, மறுபடியும் இந்த ஓடிஆருக்கு அப்புறம் பண்ண முடியல அப்படின்னா ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போகிறீங்க அப்படின்னா ஒரு 100 200 உங்களுக்கு வாங்குறாங்க. அந்த சார்ஜஸும் உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் சார்ஜஸாக இருக்குது. அதையும் நம்ம வந்து சொல்லி அவங்க ப்ரௌசிங் சென்டர்கள்ட்ட சொல்ல முடியாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி கண்டிஷனில் வந்திருக்காங்க. அதனால் இது சரியான முறையில் ஆசிரியர்கள் கையெடுத்து இல்லை ஸ்காலர்ஷிப் டீமோ மத்திய அரசோ கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இதை மாற்றி கொடுக்கணும். இதுபோல் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க.